கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டானது உங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பானதாக, நலமுடன் வளமுடன் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி. கொங்கு மாவட்டங்களில் கல்யாணம், காதுகுத்து, கெடா வெட்டு மற்ற இதர விசேஷங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்டன் பிரியாணி பரிமாறுவாங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செய்யறது. அப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு தெரியாம ரைஸ் மற்றும் மட்டன் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். எல்லா பொருட்களையும் இன்க்ரீடியன்ஸும் அரைச்சி அதில் சேர்த்துருப்பாங்க. அதே ஸ்டைலில் தான் இன்னைக்கு நான் கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது மிகவும் சுலபம். இதில் எல்லா பொருட்களையும் நீங்கள் அரைச்சி வதக்கி மட்டன் அதில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் இன்னைக்கு அதில் பெரிய வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கங்க, தக்காளியும் தனியாக அரைச்சு வதக்கி சேர்த்துக்கங்க. மிகவும் சுவையாக இருக்கும். வாங்க கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்க. அப்போதான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி 4 நபர்களுக்கு அளவா ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் அளவு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு கலவா இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கட்டளவு புதினா, அதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை. மட்டன் 1/2 கிலோ அளவு மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கங்க. கொங்கு ஸ்டைல் பிரியாணி இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறோம். 4 நபர்களுக்கு அளவா 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுத்துட்டு இத 10 நிமிஷம் ஊற வைங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அரிசி ஊற வைக்க வேண்டாம், சாதம் உங்களுக்கு குழஞ்சிரும். 10 நிமிஷம் நீங்க கழுவி ஊற வச்சா போதும். இப்போ பிரஷர் குக்கர்ல நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுல தேவைக்கேற்ப உப்பு, நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. மட்டன்ல சீரகம், மிளகு சேர்க்கிற அப்படின்னா நீங்க பிரியாணியோட மட்டன் சாப்பிடுறப்ப மட்டன் பீசஸ் மிகவும் சுவையா இருக்கும். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தனித்தனியா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கங்க. முதல்ல வெங்காயம், தக்காளி தனியா அரைச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தனியா அரைச்சு எடுத்துக்கங்க. இதுல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது தனியா அரைச்சு எடுத்துக்கங்க. ட்ரையா இங்க பிரியாணி மசாலா இருக்கு. இதுல ஒரு பட்டை, 2-3 ஏலக்காய், 2 ஸ்டாரு, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், இதோட கசகசாவும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கங்க. இல்ல வெங்காயம், தக்காளி அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை தனியா அரைச்சு எடுத்துக்கங்க.
இன்னொரு ஜார்ல இந்த பிரியாணி மசாலாலாம் ட்ரையா அரைச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலாவை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பிரியாணி பாத்திரமோ இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் போனோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம பொடியா அரைச்சு வச்சிருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க. மறக்காம ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம் சேர்த்துக்கங்க. நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு அதை வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, கிரீன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இஞ்சி, பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம 5 விசில் விட்டு நல்லா வேக வச்ச மட்டனை தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கங்க. நல்லா இந்த மசாலாவோட கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பளவு தயிர் இதுல சேர்த்துக்கங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஃப்ளேமை லோல வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ மட்டன் எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசிக்கு 1:1.5 ரேஷியோல 3 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். நீங்க மட்டன் வேக வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம், மிகவும் சுவையா இருக்கும். தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் ஃப்ளேமை ஹைல வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, காரம் அளவு பார்த்துக்கங்க. பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. இப்போ இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். காரமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கங்க. வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவுன சீரக சம்பா அரிசிய இதுல சேர்த்துக்கங்க. சீரக சம்பா அரிசி சேர்த்துனதுக்கு அப்புறம் அதுல 1 கப்பு முந்திரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா
கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இத 10 நிமிஷம் மிதமான சூட்டுல வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிருச்சு. மூடிய திறந்து பார்க்கலாம். இப்ப தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சாதம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்ப இத லைட்டா கிளறி விட்டு தம் போட்டுடலாம். இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். அதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு தோசைக்கல் வைங்க. தோசைக்கல் வச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை ரொம்ப லோல வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேல வைங்க. வச்சு ஒரு மூடி போட்டு இதுக்கு மேல ஒரு கனமான பாத்திரமோ ஒரு பொருளோ வச்சிருங்க. இப்போ பிரியாணிய லோ ஃப்ளேம்ல வச்சு 15 இருந்து 20 நிமிடங்கள் வரை அதை தம் போட்டுடலாம். இப்ப தம் போட்டு 20 நிமிஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. மூடிய திறந்து பார்க்கலாம். இப்ப ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து இருக்குது. இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு லைட்டா அரிசி உடையாம இத கிளறி விடுங்க. சீரக சம்பா அரிசியில செய்த கொங்கு நாடு மட்டன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிற உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.